ஹாய்ங்க. இட்ஸ் சண்டே ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 5:00லேருந்தே விளாக் எடுத்திருக்கேங்க. பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கட்டுமேன்னு ஷட்டில் விளையாடலான்ட்டு விளையாண்டோங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலையில, ஈவினிங் எப்போ டைம் கிடைக்குதோ, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் மாரி ஷட்டில் விளையாடலான்னு பிளான் பண்ணி பேட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஸோ, அதனால இன்னைக்கு ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் போல விளையாண்டோம். நல்லா பார்த்தீங்கன்னா, குனிஞ்சு நிமிர்ந்து எடுக்க, அந்த கார்க் எடுக்கிறது, நகர்ந்து போறது, வரது நல்ல எக்ஸர்சைஸ் தான் இது. ஸோ, அதனால ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் 1/2 அன் ஹவர் விளையாண்டோம்னா, டெய்லியுமே ஓரளவுக்கு எக்ஸர்சைஸ் மாரியும் இருக்கும். கொஞ்சம் உடம்பு குறைஞ்ச மாரியும் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதுக்காக இத பிளான் பண்ணியிருக்கேன். பட் இது எந்த அளவுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட்டுங்கிற மாரி போகட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷட்டில் விளையாண்டு முடிச்சுட்டு, பாசிப்பயிறுங்க. பாசிப்பயிறு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக் மாரி ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்டு ரொம்ப க்யூட்டா பார்த்தீங்கன்னா, பறக்கவே இல்ல அது. தரையிலேயே தான் நடந்து போயிட்டுருந்துச்சு ரொம்ப நேரமா. என்னாச்சுன்னு தெரியல. ஸோ, அதனால தான் நான் அத ஒரு கிளிப்பிங் மாரி எடுப்போம் அப்டின்ட்டு எடுத்திருந்தேங்க. ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு அந்த பேர்ட் பார்க்கறக்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, விளையாடும்போது ரொம்ப காத்துங்க. இந்த பக்கம் நின்னு விளையாண்டோம்னா, அதனால தான் இப்டி இந்த பக்கம் நின்னு விளையாடிட்டுருக்கோம். காத்தடி காலங்கிறனால. இந்த பேர்ட் தாங்க சொன்னேன். ரொம்ப க்யூட்டு. நடந்துட்டே தான் இருக்கு. அது ஆக்சுவலா பறக்கவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப நேரம் வரைக்குமே அது இந்த மாரி தான் கீழயே தான் தரையில நடந்துட்டு இருந்துச்சு. போகவே இல்ல. குடுகுடுன்னு ஓடி குடுகுடுன்னு இங்கிட்டும், அங்கிட்டும் ஓடிட்டே இருந்துச்சு. பாசிப்பயிரோட ஈவினிங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. See you in another shots. Bye.